ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து மக்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஈரான் மீது அமெரிக்கா அணுகுண்டு போட போகிறதோ என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நேரடி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுமக்கள் உடனடியாக தெஹ்ரானிலிருந்து வெளியேறுங்கள் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆபத்தானது, அது இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் என்று கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே 2025 ஜூன் 13 முதல் நேரடி மோதல் தீவிரமடைந்தது. இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள், ராணுவ தளவாடங்கள் மற்றும் முக்கிய தளபதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் அணு ஆயுத படைகள் தலைவர் முகமது பஹேரி, படைத்தளபதி உசைன் சலாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான ஜல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணைகளை ஏவியது. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடங்கி 5வது நாள் தொடங்கியுள்ள நிலையில் இரு நாடுகளிலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலால் பல இடங்கள் புகை மண்டலமாக காட்சியளித்து வருகின்றன. இஸ்ரேல் தாக்குதலால் ஈரானில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 224ஆக உயர்ந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் ஈரானில் ராணுவ தொழிற்சாலைகள் அருகில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல அனைவரும் உடனடியாக தெஹ்ரானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் ஈரான் நான் கையெழுத்திடச் சொன்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் ஈரானுக்கு அணு ஆயுதத்தை வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன். பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அனைவரும் உடனடியாக தெஹ்ரான் நகரை காலி செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஆதரவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டெஹ்ரானில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஈரான் நாட்டின் அரசு தொலைக்காட்சி ஊடக நிறுவனமான இஸ்லாமிய குடியரசு நியூஸ் நெட்வொர்க் அலுவலகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த கட்டிடம் அதிர்ந்து கரும்புகை எழுந்தது. நேரலை நிகழ்ச்சியில் பதிவான இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. ஈரான் மீது பயங்கர தாக்குதல் திட்டத்தை ட்ரம்ப் போட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றும், ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து மன்றாடி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும், இல்லையென்றால் வரும் காலத்தில் ஈரான் அமெரிக்காவை தாக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் இப்படி பேசியுள்ளார். இதனால் நெதன்யாகுவின் சேர்க்கையை ஏற்று ட்ரம்ப் ஈரானை தாக்க உள்ளாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் ஈரான் மீது அமெரிக்கா அணுகுண்டு போட போகிறதோ என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை உள்ளது. முன்பு 200 கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை தற்போது ஈரான் வைத்துள்ளது. அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும். இதைத்தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்கிறது என்று கூறுகிறார்கள். இதில் இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் எங்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவு உள்ள நிலையில் இஸ்ரேல் மீது பாகிஸ்தானால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தயாராகி வருகிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இதனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.